வணக்கம், வெல்கம் டு ஃபேமிலி கார்னர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னைக்கு லட்டு எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் நம்ம 1/2 கிலோ கடலை மாவு எடுத்துக்க போகிறோம். 1/2 கிலோ மாவுக்கு கிட்டத்தட்ட 50 மீடியம் சைஸ் லட்டு பிடிக்கலாம். மாவில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவை விட கொஞ்சம் நீர் பதமாக இருக்கிற மாதிரி மாவை கரைச்சிக்கிறோம். இந்த மாதிரி கொஞ்சம் நீர்த்த பதமாக கரைச்சிக்கோங்க. கரைத்த மாவை பூந்தி கரண்டி பயன்படுத்தி நம்ம எண்ணெயில் பூந்தியாக பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். பூந்தி வெந்திருந்தா போதும், நம்ம ரொம்ப மொறு மொறுன்னு பொரிக்க தேவையில்லை. அரை கிலோ கடலை மாவுக்கு நம்ம 1 கிலோ சர்க்கரை எடுத்துருக்குறோம். அது கூடவே 300 ml தண்ணியும் சேர்த்து நம்ம காய்ச்சிக்க போகிறோம். சர்க்கரை கரைஞ்சு கொதி வர ஆரம்பிக்கும் போது நம்ம அரை எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிக்கலாம். எலுமிச்சம்பழம் பிழியறதுனால உங்களுக்கு சர்க்கரை பாகு உறைஞ்சு போகாது. சர்க்கரை பாகு நல்லா கொதி வந்ததும் நம்ம கரண்டில் இப்படி தூக்கி பார்த்தோம்னா இந்த பதத்துக்கு வரணும். அதாவது ஒரு கம்பி பதத்துக்கு வரணும். இதுதான் சரியான பதம். ஒரு பாத்திரத்துல 1/2 கப் முந்திரி பருப்பை நெய்ல தாளிச்சுக்க போறோம். வறுத்த முந்திரி பருப்பை நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற பூந்தி கூட சேர்த்துக்க போறோம். அதே போல 1/2 கப் உலர் திராட்சையும் நெய்ல வறுத்து பொரிச்சு வச்சிருக்கிற நம்ம பூந்தி கூட சேர்த்துக்க போறோம். அதே மாதிரி 10 கிராம்பையும் நெய்ல வறுத்து பூந்தியோட சேர்த்துக்க போறோம். அது கூடவே நம்ம பச்சை கற்பூரம், அதாவது சமையல் கற்பூரத்தையும் இது கூட சேர்த்து கலந்துக்க போறோம். இது வேணும்னா நீங்க சேர்த்துக்கலாம், இல்லாட்டி தேவையில்லை. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பொடியும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த எல்லா பொருட்களையும் பூந்தியோட நல்லா கலந்து விடுங்க. கையளவு பொரிச்ச பூந்திய நம்ம மிக்சியில போட்டு நல்லா பொடிச்சு எடுத்துக்கிறோம். அதையும் இதோட கலந்துக்கிறோம். இப்படி செய்யறதுனால பூந்தி பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா காய்ச்சி வச்சிருக்கிற சர்க்கரை பாகை கொஞ்சம் கொஞ்சமா இதோட சேர்த்து கலந்து விட்டுக்கிறோம். சர்க்கரை பாகு எல்லா பூந்திலையும் கலந்து அதை விட கொஞ்சம் அதிகமா நீங்க ஊத்தி கிளறிக்கோங்க. சர்க்கரை பாகு பூந்தியோட நல்லா கலந்ததும் அதை லேசா அழுத்தி நீங்க ஒரு 15 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடுங்க. 15 நிமிஷம் கழிச்சு சர்க்கரை எல்லாமே இந்த பூந்தி உறிஞ்சிருக்கும். அதுக்கப்புறமா நீங்க நல்லா கலந்து விட்டுட்டு உருண்டை பிடிச்சுக்கலாம். மிக மிக சுவையான எளிதான பூந்தி லட்டு தயாராயிடுச்சு. இது எங்க அம்மாவோட ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபேமிலி கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.